உலகெங்கும் பார்க்கும் ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப நெருக்கடி, பிரச்சனைகள், வீட்டுக்கு போனாலும் ஒரு சண்டை, வருமானமே இல்லை, எந்த தொழில் பண்ணாலும் லாஸு, யாருகிட்ட பேசினாலுமே ஏமாத்திடுறாங்க, எங்க போனாலும் ஏமாந்து போயிடுறோம், வேலைக்கு போனாலும் அங்கேயும் பிரச்சனை, இல்லை யாராவது நம்மளுக்கு எதாவது பண்ணி வச்சுட்டாங்களா, நிறைய அமானுஷயங்கள் நடக்குது. எனக்கு ஒரு பயந்த மாதிரி, தூக்கம் இல்லாம, நிம்மதி இல்லாம, பணமே சுத்தமா இல்லாம, இந்த மாதிரி தொழில் முடக்கம் இல்ல வாழ்க்கையே முடக்கமா இருக்கிறவங்க, அவங்க செல்ல வேண்டிய கோயில் எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, காஞ்சிபுர காமாட்சி அம்மன் கோயில். ஏங்க காஞ்சிபுர காமாட்சி அம்மன் கோயில்? காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் ரிஷபம், சரிங்களா? 2ஆம் இடம் தான் நம்மளுக்கு வருமானத்தை கொடுக்கறது. அப்போ ரிஷபத்துலதான் காஞ்சிபுரம் இருக்கு. காஞ்சிபுரம் சுத்தி பார்த்துட்டீங்கன்னா சிவன் ஆலயங்கள் நிறைய இருக்கு. ஆனா எந்த ஆலயத்திலயுமே அம்மா இருக்க மாட்டாங்க. மெயினான அம்மா இருக்கிறது பாத்தீங்கன்னா காஞ்சிபுர காமாட்சி அம்மன் கோயில். இப்போ அந்த கோயில்ல பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே நவாபரண பூஜை நடக்குதுங்க. நம்ம பௌர்ணமி அன்னைக்கு நம்ம அதாவது பௌர்ணமி அன்னைக்கு பெண் தெய்வங்களை வழிபடுறது செல்வ வளத்தை நிச்சயமா கொடுக்கும். இந்த நவாபரண பூஜை பாத்துட்டீங்கன்னா நைட்டு தான் நடக்குங்க. அந்த பூஜை முடிஞ்ச உடனே நம்மளை கூப்பிடுவாங்க. அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் கருவறைக்குள்ள உட்கார வைப்பாங்க. கருவறைக்குள்ள உட்கார வச்சு அந்த பூஜை பண்ண தீர்த்தத்தை நம்ம முகத்துல அடிப்பாங்க. அதை அடிக்கும் போது பாத்துட்டீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் பாருங்க, அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருங்க. அப்படியே கண்ணில் அப்படியே நம்மளை அறியாம நம்ம அம்மாட்ட எப்படி நம்ம சொல்லுவோம், அம்மா நான் கஷ்டப்படுறேம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்படியே ஒரு ஒரு வைப்ரேஷனா இருக்குங்க. அப்போ நம்மளை பிடிச்ச என்னென்ன பிடிச்ச பீடைகள் எல்லாமே போயிடும். எனக்கு என்னோட கிளைண்ட் பாத்துட்டீங்கன்னா போன மாதம் போயிட்டு வந்தாரு, சரிங்களா? அவர் நல்ல ஒரு மிகப்பெரிய அளவுல பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு கார் ஒண்ணு அவரோட நம்பர் சரியில்லைன்னு நான் சேல்ஸ் பண்ண சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் சொல்லி 1 மணி நேரத்துல சேல்ஸ் பண்ணிட்டாருங்க. மறுபடியும் அவர் ஜாதகத்துக்கு உண்டான நம்பர் கிடைக்கல, அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. நம்பர் கிடைச்சிருச்சு, வண்டி கிடைச்சிருச்சு. அப்ப நான் என்ன சொன்னேன், 22ஆம் தேதி வாங்கிக்கலாங்க, 22ஆம் தேதி நல்லா இருக்குன்னு சொன்னேன். பௌர்ணமி பூஜை போயிட்டு 3ஆவது நாள், சரிங்களா? 3ஆவது நாள் பாத்துட்டீங்கன்னா 22ஆம் தேதி அவர் கார் வாங்கணும். அவர் என்னை கூப்பிட்டு, அம்மா இப்ப வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இன்னும் 1 லட்ச ரூபா பத்தலமா, வாங்கிடலாமா அப்படின்னு கேட்கிறாரு. இன்னைக்கு கிடைக்கல அப்படின்னா என்னமா பண்றது, நான் நாளைக்கு வாங்கிக்கலாமா, நைட்டு பணம் ஆயிரும் அப்படின்னு கேட்கிறாரு. கண்டிப்பா கிடைக்கும், நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு. ஒரு மேடம் ஒரு பெண் அவங்களோட கிரெடிட் கார்டுல கொடுத்து பணம் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கே ரொம்ப ஆச்சரியம். இந்த கோயில் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய மிராக்கள் நடந்திருக்கு. இத சொல்லும் போது அவருக்கு எனக்கு இப்ப என்னென்ன இழந்தனோ மறுபடியும் எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. கோயிலுக்கு போயிட்டு வந்ததுமே நல்லா இருக்கு எனக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு. இது யார் நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ, நிறைய பிரச்சனைகளை மாட்டிட்டு இருக்கிறீங்களோ, அவங்க கண்டிப்பாக நவாபரண பூஜையில போய் கலந்துக்கோங்க. அப்படி கலந்துக்கவே முடியல, பரவாயில்ல, அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரீ தரிசனம் இருக்குங்க, அதுல போய் அம்மாவை பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக விதிய மதியால வெல்லலாங்கிற மாதிரி அம்மாவை பார்த்தா நம்ம விதியே கண்டிப்பா மாறிடும், சரிங்களா? விதி கண்டிப்பா மாறிடும். யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் போய் அம்மாவை சரணாகதி அடிங்க, அம்மாவை சரணாகதி அடைங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிடலாம். நீங்க ஜோதிட ரகசியம் நேயர்கள் அனைவருக்கும் நீங்க வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.